ஹாய் guys, வெல்கம் டு ஸ்டடி econ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம்மில் வந்துட்டு ஃபைனான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷனல் லீவரேஜஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷன் லீவரேஜஸ் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு லிவரேஜ்னால் என்னன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சீசா இருக்குது. இந்த சீசா நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இது வந்து வெயிட்டான ஆப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா வெயிட் இல்லாத ஆப்ஜெக்ட் வந்து மேலே தூக்கிடும். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஈக்குலிபிரியமில் வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து லீவரேஜ் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு நெம்புகோல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் லெவல் வி வில் கெட் மேக்ஸிமம் அவுட்புட். இதுக்கு பேர் தான் லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை தான் வந்துட்டு கலீலியோன்றவர் வந்து சொல்லியிருப்பார், எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் கிடச்சிதுன்னா நம்மளால் எர்த்தை கூட லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் லீவரேஜ். லீவரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பொருந்தும். அதே மாதிரி நம்ம ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேயும் பெரிய வேலை அது பண்ணுது. ஸோ ஃபைனான்ஷியலில் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, 2 டைப் ஆஃப் லீவரேஜஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஆப்ரேஷனல் லீவரேஜஸ், இன்னொன்று வந்துட்டு ஃபைனான்ஷியல் லீவரேஜ். ஸோ இது என்ன சார், எதுக்காக சார் இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, என்றைக்குமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணத்தை முதலீடு பண்ணாமல் கடன் வாங்கி முதலீடு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த கடன் வாங்கி முதலீடு பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்துட்டு அவங்களால அதிகமான லாபத்தை எடுக்க முடியும். ஸோ அந்த லாபத்தை எடுக்கணுன்றதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்னிங் பர் ஷேர். அதாவது ஒரு பங்குலோட மேக்ஸிமம் ஏர்னிங் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த லீவரேஜ் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம லீவரேஜ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ நம்மளோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும், ஒரு கம்பெனினா என்னது, கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கம்பெனியில் இருக்க ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஷேருக்கும் எவ்வளவு இன்கம் வருது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது மட்டும்தான் இந்த லீவரேஜ். ஓகே, சரி, இப்போ நம்ம 1 by 1 பார்த்துருவோம். எக்ஸாம்பிள்ஸும் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் அண்ட் கிளியராக பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, இப்போது ஃபைனான்ஷியல் லீவரேஜ், ஆப்ரேஷனல் லீவரேஜ்னு 2 படிக்க போகிறோம். ஸோ ஃபைனான்ஷியல் லீவரேஜ்னால் என்ன? ஸோ ஃபைனான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து லீவரேஜ் அப்படின்னா தமிழில் வந்து நெம்புகோல்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனான்ஷியல் லீவரேஜுக்கு வந்துட்டோம். ஃபைனான்ஷியல் லீவரேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் காமன் மெத்தட் இருக்குது. என்ன சார் மெத்தட் அப்படின்னா, நம்ம எல்லாருமே லோன் ஃபைல்ஸ் பண்ணியிருந்தோம்னா, லோன் ஃபைல் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா சில ரேஷியோஸை வந்து நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி டெப்ட் அசட் ரேஷியோ. டெப்ட் அசட் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, டோட்டல் டெப்ட்டு டிவைடட் பை டோட்டல் அசட். அதாவது உங்களுடைய கடனுக்கு தகுந்த அளவுக்கு உங்ககிட்ட அசட் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் வந்து டெப்ட் டு அசட் ரேஷியோ அப்படிம்பாங்க. அப்புறம் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்னது, ஷேர்ஸு, ஷேர் கேபிட்டல் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. ஈக்விட்டி அப்படின்னாலே கேபிட்டல்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து டெப்ட் டு எபிட்டா. எபிட்டா அப்படின்னா என்னென்னா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், டேக்ஸ். ஓகே, ஸோ இதை தான் வந்து எபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்ட் டு எபிட்டா எவ்வளோ இருக்குது, அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியினுடைய சைக்கிள் வந்துட்டு ரா மெட்டீரியல் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணால் வர ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, வேறு எதுவுமே டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க, ரா ப்ராஃபிட்டாக இருக்கும். அதை தான் வந்து எபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி, டோட்டல் அசட் டிவைடட் பை டோட்டல் ஈக்விட்டி. இதை வந்து ஈக்விட்டி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அசட் வந்து 1 lakh இருக்குது, உங்களுடைய ஈக்விட்டி வந்துட்டு ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா ஹவு மெனி டைம்ஸ் இது, 5 times. ஸோ 5 times ஆஃப் ஈக்விட்டி வந்து உங்ககிட்ட அசட்டாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுதான் இந்த ஈக்விட்டி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசிஆர். ஐசிஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரேஷியோ. எந்த ஒரு கேஷ் கிரெடிட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஐசிஆர். ஐசிஆர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இபிஐடி,
ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் மட்டும்தான், டெப்ரிசியேஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஹேப்பனிங் இன் தட் பர்டிகுலர் இயர். ஓகேங்களா? அந்த வருஷத்தில் எவ்வளவு வட்டி செலவு ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இபிஐடி டிவைட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த சப்ஜெக்டில் இல்லைனா கூட வாட் எவர் இட் மே என்டையர் ஜேஏபிசிஏபி ஜேர்னியில் கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இப்போது ஃபைனான்ஷியல் லிவரேஜ்னால் என்ன, அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது சார். என்ன அப்படின்னா percentage change in EPS divided by percentage change in earning before interest and taxes. ஓகே, ஸோ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா EPS divided by EBIT அப்படின்னு அவன் சொல்லலை. ஓகே, EPS divided by EBIT கிடையாது. அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச், எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அங்கே 2 வேல்யூ இருக்கணும்னு அர்த்தம். 2 விஷயம் இருந்தால் தான் சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். 1 2, இது 2க்கு என்ன சேஞ்ச் இருக்குது, 1 1 5, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 4. சேஞ்சஸ் வந்து 4 டைம்ஸ். ஸோ சேஞ்ச் அப்படின்னா 2 விஷயம், 2 வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா உங்களுடைய ஃபைனான்ஷியல் லிவரேஜை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏர்னிங் ப்ளஸ் பர் ஷேர்னுடைய சேஞ்சஸையும் எபிட்டாவோட இபிஐடியினுடைய சேஞ்சஸ், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ், இதோடைய சேஞ்சஸையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, நத்திங் பட் ட்ரையாங்கிள் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுது. அவன் சேஞ்சஸ் வந்து பர்சன்டேஜ் வைஸில் சொல்கிறான், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இதுதான் வந்து நமக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இதில் வந்து காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த காஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம அப்கமிங் இதில் பார்த்துட்டே வருவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு ஃபேம் வந்துட்டு 24 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து வேரியபிள் காஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்னு 2 இருக்குது சார். ஓகே, வேரியபிள் காஸ்ட்னா என்னது? வேரியபிள் காஸ்ட் இஸ் நத்திங் பட் வேர் உங்களுடைய மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் மாதிரி வரும். ஸோ இது வந்து மந்த்லி சேஞ்ச் ஆகும், டெய்லி பேசிஸில் சேஞ்ச் ஆகும். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும். அப்போ தான் அன்னைக்கான கம்பெனியை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அது என்ன ஆனாலும் குறையவே குறையாது. பட் ஆனால் வேரியபிள் காஸ்ட் அப்படி கிடையாது, டே பை டே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன கொஷின் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு 10% கடன் வாங்கியிருக்கு. ஈக்விட்டி கேபிட்டல் 10 லட்ச ரூபாய் வச்சுருக்காங்க. ஒரு ஷேர் வந்து 100 ரூபா. ஓகேங்களா? டேக்ஸ் வந்து 50% கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்க. ஸோ இது எப்படி அவங்க சார்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சேல்ஸ் வந்து 24 லட்சம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துறான், சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சிட்றான். ஓகே, வி ஹாவ் டு மைனஸ் த வேரியபிள் காஸ்ட். எல்லாத்தையும் நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள் காஸ்ட்டை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடணும். ஸோ வேரியபிள் காஸ்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன். ஓகே, கான்ட்ரிபியூஷன் மீன்ஸ் அன்னைக்கு சேல்ஸ் நடந்தது அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் போக உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்கள் பண்ண அந்த ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த பணத்துலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு சம்பளம்லாம் கொடுக்கணும்ல. ஒரு நாளைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா இந்த கம்பெனி வந்து சம்பளம் கொடுக்குது. ஸோ 10 lakhs வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் போயிடுச்சு. இப்போ அந்த 2 லட்ச ரூபா தான் என்னது உங்களுக்கு ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா EBIT. ஓகே, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ். ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் நத்திங் பட் யுவர் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட்டுக்கு வந்து நிறைய நேம்ஸ் இருக்குது.
கிராஸ் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட்டு, இந்த மாதிரி நிறையா ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து இபிஐடியும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 லட்சத்தில் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். எப்போவுமே டேக்ஸ் எப்போ கட்டுவோம்? ஆஃப்டர் கெட்டிங் இன்கம் தான் டேக்ஸ் கட்டுவோம். ஸோ எனக்கு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு, கவர்மெண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா, நான் 50%னா என்ன அர்த்தம்? 1 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டிடுறேன். ஸோ கட்டினது போக இபிஐடிங்கிறது என்னாச்சு? இபிடி ஆயிடுச்சு. சாரி, டேக்ஸ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் கட்டணும் ஃபஸ்ட்டு. ஓகே, தப்பாக சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10%. ஸோ அதில் வந்து 1 லேக் போயிடுது. 10 லட்சத்துக்கு 10% எவ்வளோ? 1 லட்ச ரூபா. ஸோ 1 லட்ச ரூபா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைனிங் வரது தான் ப்ராஃபிட்டு. அதுலேருந்து நம்ம டேக்ஸை கழிச்சிடறோம் 50,000. ஸோ இதுதான் வந்துட்டு ஆஃப்டர் டேக்ஸ், ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை தான் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம் எல்லா ஷேர் மெம்பர்ஸ்க்கும். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்? 10 லட்ச ரூபாய்க்கு கேபிட்டல் வச்சுருக்காரு, ஒரு ஷேருடைய வேல்யூ 100 ரூபா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளோ? 10 lakhs டிவைடட் பை 100. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ஷேர்ஸ் வரும். சரியா? ஸோ அப்போ 10,000 ஷேர்ஸ்க்கு வந்துட்டு இதை பிரிக்கிறாங்க அப்படின்னா 50,000 ப்ராஃபிட்டு டிவைடட் பை 10,000. ஸோ உங்களுக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? 5 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு 5 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபைனான்ஷியல் லிவரேஜை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபைனான்ஷியல் லிவரேஜ் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், இபிஐடி டிவைடட் பை இபிடி. சொன்னா சேஞ்சஸ். ஸோ 2 lakhs டிவைடட் பை 1 lakh which is only 2 times. ஸோ உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 times வருது. நெக்ஸ்ட்டு அதே டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் கேல்குலேஷன் கேட்குறான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2022 பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஷேர் 50 லட்சம் வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை ஷேருன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிடுங்க. 5 லட்சம் ஷேர் இருக்கும். ஓகே, 12% பாண்ட்ஸ் ஆஃப் ₹1000 37 லட்சத்துக்கு வச்சுருக்காங்க. ஓகே, 12% ஆஃப் பாண்ட்னா என்ன அர்த்தம்? கம்பெனி வந்து தே ஹேவ் டு பே த மணி. 12% இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா? அதுவும் இன்டைரக்டாக லோன் மாதிரி தான் அது. சேல்ஸ் வந்து 84 லட்சம் நடந்திருக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எவ்வளோனா 6.96 லட்சம். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 6.96 lakhs இருக்குது. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இன்கம் டேக்ஸ் 40% அப்ளிகபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம எப்பவும் போல் சேல்ஸ் எடுத்துடணும், 84 lakhs. ஓகே, இப்போது இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை கண்டுபிடிச்சா தானே நம்ம வந்துட்டு கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 6.96 கொடுத்துட்டாங்க. இப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா சேல்ஸ் இன்ட்டு ப்ரைஸ் டு வால்யூம் ரேஷியோ. ஸோ வென்எவர் யூ ஆர் கெட்டிங் ப்ரைஸ் டு வால்யூம் ரேஷியோ, உங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ்லேருந்து நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன். போன சம்மில் கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி கொடுக்கல, இந்த சம்மில் பிவி கொடுத்ததுனால நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படி. ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வந்திருக்கு? 23,14,200 ரூபாய். சரியா? இதிலேருந்து நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸட் காஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். அதுதான் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டு. இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வட்டி எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 37 லட்சத்துக்கு பாண்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோனா 12% வட்டி கொடுக்கணும். ஸோ 12% எவ்வளோ வருது? ஸோ 12% ஆஃப் 37 lakhs எவ்வளோ வருதுன்னா 4,44,000 வரும். அது நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ லிவரேஜுக்கு ஒரு ஃபார்முலா என்னது? இபிஐடி டிவைடட் பை இபிடி. ஓகே, நம்ம இபிஎஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டால் மட்டும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இபிஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,18,200 டிவைடட் பை இபிடி எவ்வளோ? 11,74,200 போட்டிங்க அப்படின்னா 1.38 டைம்ஸ். கேல்குலேட்டர் கையில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜஸ். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? எப்போவுமே டிஎஃப்எல் வந்துட்டு 1க்கு மேலே இருந்தது அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் ரிலவெண்ட்.
எவ்வளோக்கு எவ்வளோ டிஎஃப்எல் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் லிவரேஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெகட்டிவ் டிஎஃப்எல்லாக இருந்தது அப்படின்னா, அதாவது இப்போ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் டிஎஃப்எல், சில இடத்துல வந்து நெகட்டிவ் டிஎஃப்எல் வரும். டிஎஃப்எல் நெகட்டிவாக இருந்ததுன்னா ஏர்னிங் பர் ஷேரும் நெகட்டிவாக இருக்கும். ஏர்னிங் பர் ஷேர் நெகட்டிவாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? கம்பெனி லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம போட்ட முதலீடுகள் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு, அது என்னங்கிறத நம்ம கவனிக்கணும். சரியா? அடுத்து இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். 2 சினாரியோ கொடுத்துட்டாங்க நமக்கு. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில். ஸோ சினாரியோ 1, சினாரியோ 2, இபிஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம். டேக்ஸ் வந்துட்டு 50% கொடுத்துட்டாங்க. ஸோ 1 லட்சத்தில் 50% 50,000, 1.5 75,000. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு ஸோ எவ்வளோ வருது அப்படி இபி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸோட பிஏடி எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். ஸோ 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் வந்துருச்சு. இப்போது ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு 10,000 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் ஒரு ஷேருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 5 ரூபா. செகண்ட் சினாரியோவில் ஒரு ஷேருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 7 ரூபா 50 காசு. ஓகே, ஸோ இப்போ லீவரேஜ். ஓகே, நான் சொன்னல 2 சினாரியோ கொடுத்தாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு, அதே தான். சேஞ்ச் இன் இபிஎஸ் எவ்வளோ? இபிஎஸ் எவ்வளோ வந்திருக்கு? 5லேருந்து 7.5 ஆயிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ? 50%. கரெக்டா? ஸோ 5லேருந்து 7 எப்படி வரும் சார்? 5ல் 50% தான் வந்துட்டு 2.5. ஓகே, ஸோ 5 + 2.5 தான் வந்துட்டு 7.5. இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் சிம்பிளி புட் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன். 7.5 டிவைடட் பை 5 × 100. ஸோ எத்தனை பர்சன்டேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் இபிஎஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் இபிஐடி. ஸோ இபிஐடி எங்கே இருக்குது? சேம் 1,50,000. ஸோ 50% சேஞ்ச் ஆகிருக்கு, ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிவரேஜோட டிகிரி எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2 சினாரியோக்கும் 1ன்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்து அதே மாதிரி அடுத்த சினாரியோ பார்ப்போம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இபிஐடி கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட் இல்லை. ஸோ அதனால் அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவே இபிஐடியிலேருந்து நம்ம என்ன கழிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் தான் கழிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கழிக்க வேணாம்னு சொல்லிட்டானா நம்ம அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை. ஓகே, ஐ கிளியர் அபவுட் இட்? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் வந்துடுது. ஸோ விச் இஸ் 80,000 and 1,30,000. டேக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் பிடிக்கணுன்றா? 50% டேக்ஸ்ன்னு சொல்கிறான். ஸோ 80,000ல் 50% வந்து 40,000, இங்கே வந்து 65,000. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிருச்சு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர். இபிஎஸ் வந்து இங்கே 4 ரூபாய், இங்கே 6 ரூபா 50 காசு. ஓகே, பிஏடி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து இங்கே வரும். பிஏடி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, இப்போ சேஞ்சஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் இபிஎஸ் எவ்வளோ வருது? ஸோ நான் சொன்ன மாதிரி 6.5 டிவைடட் பை 4 × 100 போடுங்க. ஸோ 62.5% வரும். இங்கேருந்து இங்கே ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1.25. ஸோ இதுதான் வந்து டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ். எப்போவுமே வந்து டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கும் போது 2 சினாரியோ கொடுத்தாங்கன்னா சேஞ்சஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3வது சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா when the business is operating at break even level, EBT is nil. அதாவது உனக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, கடனுக்கு வந்து வட்டியை கட்டிட்டீங்க, நிறைய கடன் வாங்கிட்டீங்க. கடன் வாங்கினோன்னு என்ன ஆகும்? வட்டி பெருசாக இருக்குமா? ஸோ வட்டி பெருசாகணுன்னு நீங்கள் எல்லா வட்டியும் கட்டிட்டீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நில்லுன்னு ஆகிடுமா? ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். பிரேக் ஈவன் லெவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணுற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே சரியாக போயிடுது. ஓகே, நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்ட்ரெஸ்ட்டுக்கே சரியாக போயிடுது. அப்புறம் எங்கே டேக்ஸ் நம்ம கட்டுறது? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் லெவலுக்கு கீழே, அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட்டே நெகட்டிவில் போயிட்டுருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் அ நெகட்டிவ் இபிடி. சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். ஓகே, which means a loss making business. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. டே டு டே ஆப்ரேஷன். ஃபினான்ஷியல் லிவரேஜஸ்னால் நம்ம பார்த்துட்டோம், சேல்ஸை வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் நத்திங் பட்
உங்களுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு மாறும். ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு அது அந்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்லாம் நல்லா ப்ளே பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் லீவரேஜ் கண்டுபிடிக்கிறது வந்து சேம் அதே தான், இபிஐடி டிவைடட் பை அங்கே இபிடின்னு படித்தோம். இங்கே என்ன படிக்கணும் அப்படின்னா சேல்ஸ்ன்னு படிக்கணும். சேல்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் டினாமினேட்டரில் போட போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன்ற ஒரு வேர்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் என்னது, ஒரு டைம் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா தான் அது கான்ட்ரிபியூஷன். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இது வந்து பதிஞ்சிடணும். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ஸ் இருக்குது, நான் வந்து 10 கோடி 2 கோடி எவ்வளோ வேணாலும் நான் சேல்ஸ் பண்ணலாம். அதுலேருந்து எனக்கு வந்துட்டு வேரியபிள் காஸ்ட்டை நான் மைனஸ் பண்ணணும் வரதான் வந்து கான்ட்ரிபியூஷன். அன்றைக்கான எனக்கு அந்த வருஷத்துக்கான என்னோடய ஆக்சுவல் ப்ராஃபிட் என்ன, அதுக்கப்புறமேட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்லாம் பே பண்ணுவேன், அதெல்லாம் மைனஸ் பண்ணி காமிப்பேன். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ரேஷன்ஸில் நமக்கு வருது. ஆப்ரேஷன் லிவரேஜில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வருது. ஓகே, 1 மினிட். சரியா? ஸோ இதில் தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். கால்குலேட் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் முடிஞ்சு. when a company sells 1000 units of product X as ₹50, having variable cost of ₹30 per unit. ஒரு யூனிட் செய்கிறதுக்கே வேரியபிள் காஸ்ட்டு ₹30 ஆயிடுது, ஃபிக்ஸட் காஸ்ட்டு மொத்தமாகவே ₹15,000 ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட் டீல்ஸ் வித் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொடக்ஷன். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டாய் மேக்கிங் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பொம்மை கார் செய்கிறீங்க. இந்த பொம்மை கார் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில காருக்கு ₹30 செலவாகும் செய்கிறதுக்கு, சில காருக்கு ₹35 செலவாகும், சில காருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹20 தான் செலவாகும். இது நிறையா இருக்கலாம். சம்டைம்ஸ் கரண்ட் இருக்கலாம், சம்டைம்ஸ் கரண்ட் இல்லாதப்போ நீங்கள் ஜென்ரேட்டரை வாங்கி வச்சு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து மாறும். ஓகே, இதுக்கு வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. ஸோ வேரியபிள் காஸ்ட் டீல்ஸ் வித் யூனிட். ஓகே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ வேரியபிள் காஸ்ட் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ சேல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1000 யூனிட்டு ₹50 சேல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ₹50,000 வந்துடுது நமக்கு. ஸோ எடுத்தோடனே சேல்ஸை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிடணும். ஸோ ஒன்று செய்கிறதுக்கு வந்து ₹30 ஆகுது. ஸோ 1000 யூனிட்டுக்கு ₹30,000 வெளியே போயிடுது. ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ நமக்கு ₹20,000. இதில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹15,000. நீங்கள் எக்ஸாக்டாக அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும். அது ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேஜஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டு நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வர்றது தான் உங்களுக்கு இபிஐடி. இதில் இன்ட்ரெஸ்ட் எதாவது இருந்தால் அதை மைனஸ் பண்ணுவோம். இதில் அங்கே கொடுக்கல, அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் எல்லாம் விட்டுருவோம். ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் ஃபார்முலா என்னது, வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் அண்ட் வாட் இஸ் த இபிஐடி. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆப்ரேட்டிங் லீவரேஜ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இங்கே வந்து நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்க தேவையில்லை. நான் சினாரியோ ஒரே ஒரு சினாரியோ. ஓகே, 2-3 சினாரியோ வரும்போது நம்ம அதை பார்ப்போம். இப்போது அடுத்தது அதே மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எனக்கு எவ்வளோ வருது இந்த கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனி வந்து 20,000 ஷர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷர்ட் வந்து ₹500. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 crore வந்துடும். அது செய்கிறதுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹200 ஆகுது. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 20,000 × 200 40 லட்ச ரூபா முடிஞ்சு. ஸோ போக பாக்கி எனக்கு 60 லட்ச ரூபா இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட்டும் 40 லட்ச ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் 40 லட்ச ரூபா கொடுத்தோன்னே என்ன ஆகுது, எனக்கு வந்து இபிஐடி வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs வருது. ஸோ இதான் என் கையில் இருக்கக்கூடிய பணம். இப்போ நான் லீவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 20,000 டிவைடட் பை 1 minute. Contribution divided by, what is the contribution? 60,000. Contribution divided 60 lakhs. 60 lakhs divided by 20 lakhs. So how many times it is? 3 times. சரிங்களா? இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ். இதுதான் அந்த நெம்புகோல் 3 டைமில் இருக்குது உங்களுக்கு.
உங்களுடைய வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இப்போது 4 கம்பெனி கொடுத்துட்டான். ஸோ சிச்சுவேஷன் வந்துருச்சு. 4 கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி ஒரு யூனிட் சேல்ஸ் கொடுத்துட்டான், வேரியபிள் காஸ்ட்டை கொடுத்துட்டான், ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ சேல்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ரெவன்யூ எவ்வளோனா என்ன பண்ணுவோம், 20 into 5000, 32 into 5000, 50 into 5000, 70 into 5000 போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 into 5000, 16 into 5000. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு. 16 into 5000 எவ்வளோ, 6 into 5000 எவ்வளோ, 20 into 5000 எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதை மைனஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வந்துடும். வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன்? இந்த அமௌண்ட் வந்துடும். ஒன்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுத்துட்டான்ல, கான்ட்ரிபியூஷன் வந்தோன்னா அதே மைனஸ் பண்ணிடணும். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நில்லுன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ நம்ம 0 மைனஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டோம்னா EBIT உங்களுக்கு 10,000, 40,000, 50,000, 1 lakh வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஸோ நியூமரேட்டரில் கான்ட்ரிபியூஷன், டினாமினேட்டரில் EBIT போட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 times, 2 times, 3 times, 1 times வருது. ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்துட்டு இவ்வளோ வருது. When DOL is more than 1, operating leverage is relevant. ஓகே, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து அதிகமாக அது வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதே 1க்கு கீழே போயிடுச்சுன்னா நெகட்டிவாக இருந்ததுன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து கம்மியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நோ ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபா. ஸோ 20,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 30,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் வந்துட்டு 10 ரூபாய் விற்கிறாங்க அப்படின்னா 2 லட்சம், 3 லட்சம். வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 லட்சம், 1.5 லட்சம். ஸோ EBIT நம்ம எடுத்துடுறோம் வேரியபிள், ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கிடையாது இல்லையா. ஸோ அப்படியே எடுத்துடுறோம். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே 50%, இங்கேருந்து இங்கே 50%. டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகே, சரிங்களா. அதே தான் அடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் லிவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 lakhs and 3 lakhs. அதே இதில் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் ஒரு 50,000 ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், ப்ராஃபிட் வந்துட்டு மாறிடுது. ப்ராஃபிட் மாறும்போது நமக்கு ஆப்ரேட்டிங் லிவரேஜும் மாறிடுது. 2 times ஆகிடுது. 1 timeல இருந்தது 2 times ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். எதுக்காக சார் நம்ம இது பண்ணுறோம், இந்த கேல்குலேஷன் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் பிளானிங்காக தான் பண்ணுறோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா, 20 ரூபா. வேரியபிள் காஸ்ட் வந்து 20 ரூபா, 12 ரூபா. கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா, 8 ரூபா கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்க போகிறோம் மல்டிப்ளை பண்ணி. ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சோன்னா நமக்கு வருது ப்ராஃபிட். சரியா. இப்போது பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்கே தான் நமக்கு ஒர்க்கு. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னது, கண்டிப்பாக அந்த செலவு பண்ண போகிறோம். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, 20. ஸோ அப்போது நீங்கள் அன்றைக்கி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் வந்து தான் ஆகணும் அப்படின்னா உங்கள் யூனிட், உங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 750 யூனிட்டாவது அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். கன்சிடர் இட் அஸ் டாய் மேக்கிங் கம்பெனி. டாய் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. அன்றைக்கி நான் கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு ப்ராஃபிட்னுன்னா நான் மினிமம் எத்தனை பண்ணணும், 750 டாய் பண்ணி தான் ஆகணும். இதே இந்த கம்பெனியில் போய் பார்ப்போம். இன்றைக்கி ப்ராஃபிட் எனக்கு பண்ணணும் அப்படின்னா எனக்கு எங்கே வருது, 625 யூனிட் தான் வருது. 625 யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு அன்றைக்கி தேவையான செலவுகள்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வருது என்னுடைய ப்ராஃபிட்டு. சரியா. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு. பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் சச் அ பாயிண்ட் தட் அதுக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட்டே தெரியும். ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து 4 times, செகண்ட் கேஸில் வந்து 2.67 times. ஸோ 2.67 times ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே 4 times ஒர்க் பண்ணால் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, சரி. ஹை லிவரேஜாக இருக்குது அப்படின்னா ஹை பிரேக் ஈவன் பாயிண்ட்னு அர்த்தம். லோ லிவரேஜாக இருக்குது அப்படின்னா லோ பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, சரி.
இப்போது ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் லிவரேஜ். டோட்டல் லிவரேஜ்னா என்னென்னா, இப்போ நம்ம 2 படித்தோம் இல்லையா, என்னென்ன படித்தோம் நம்ம? ஃபைனான்ஷியல் லிவரேஜ்னா என்னென்னு படித்தோம், ஆப்ரேஷன் லிவரேஜ்னா என்னென்னு படித்தோம். ஓகே, ஸோ அது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் டோட்டல் லிவரேஜ். ஓகே, ஸோ டோட்டல் லிவரேஜ் இஸ் நத்திங் பட் DFL into DOL. ஓகே, ஸோ which is equal to EBIT divided by EBT into contribution divided by EBT. ஸோ EBT EBT கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBTன்னு வரும். இதுதான் வந்து டோட்டல் லிவரேஜ் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லிவரேஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு சம்மு பெரிய சம்மாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து சேல்ஸ் கொடுத்துருவாங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து EBIT என்னன்றது, EBT எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடணும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு. ஓகே, அப்புறம் EBITயும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT, இது ரெண்டும் பண்ணால் ஆப்ரேஷன். அப்புறம் EBIT டிவைடட் பை EBT, இது வந்து ஃபைனான்ஷியல். ஃபைனான்ஷியல் வந்து எப்போவுமே ஏர்னிங்ஸை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா குழப்பிக்கக்கூடாது. ஃபைனான்ஷியல் லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை EBT ரெண்டுமே வந்து ப்ராஃபிட்டு. இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது, இதுதான் ஃபைனான்ஷியல் லிவரேஜ். ஏன் சார் அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன், ஏன் சார் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் திரும்பவும் சொல்கிறேன்ல, ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய முதலீடு போடாமல் வெளியிலேருந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறது தான் வந்து லீவரேஜ்னு சொன்னேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம், அவன் எவ்வளோ வட்டி கட்ட போகிறான், அப்படி கட்டினானா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும். நான் என் பணத்தை போட மாட்டேன், நான் பேங்க்லேருந்து கடன் வாங்குவேன், இல்லை பாண்ட் ரைஸ் பண்ணுவேன். அப்படி ரைஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறேன். அவங்களுக்கு நான் வட்டி வேணாலும் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி. திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடன் ஓவர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், வட்டி அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டிக்கே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. ஆப்ரேஷன் லிவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், அன்னைக்கு நடந்த ஆப்ரேஷன்ஸில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க டிவைடட் பை ப்ராஃபிட் EBIT, இது ரெண்டையும் வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ கம்பைன்டு லிவரேஜ். Combined leverage is nothing but contribution divided by EBT. So contribution divided by EBT, first to last to. இது combined leverage வந்து பார்த்தீங்கன்னா 6 times, அந்த ஆப்ரேஷன் வந்து 6 times ஆகுது நடக்கணும். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்ம Z Limited has estimated that for a new product break even point is 2000 units. அதாவது என்ன அர்த்தம், break even point 2000 யூனிட்னா 2000 யூனிட் அவன் ப்ரொடியூஸ் பண்ணாதான் பிஸ்னஸே அவனுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் வரும். இஃப் த ஐட்டம்ஸ் ஆர் சோல்டு ஃபார் 14 rupees per unit. ஓகே, த காஸ்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் கரண்ட்லி ஐடென்டிஃபை தட் வேரியபிள் காஸ்ட் ஆஃப் ₹9 per unit. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து 9 ரூபா ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேட் த டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் சேல்ஸ் வால்யூம் ஆஃப் 2500 யூனிட் அண்ட் 3000 யூனிட்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே கம்பெனி 2500 பண்ணால் என்ன வரும், 3000 பண்ணால் என்ன வரும்ன்றது கேட்குறாங்க. சிம்பிள், 14 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறாங்க, 2500 யூனிட் 3000 யூனிட் மல்டிப்ளை பண்ணுறோம், சேல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. வேரியபிள் காஸ்ட்டை அவன் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா 9 ரூபா கண்டிப்பாக செலவாயிடும் சார் அப்படின்ட்டான். ஸோ 9 ரூபா செலவாகுது அப்படின்னா 2500 யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகும், 3000 யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகும். அப்புறம் கான்ட்ரிபியூஷன் வந்து 12500 15000. ஓகே, சரியா? ஏன்னா மைனஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, மைனஸ் பண்ணி 12500 15000 வந்துருச்சு. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஓப்பனாக சொல்லலை. ஸோ ஆனால் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னது, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் த ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே, ஸோ அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 10000 வருது. ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 2500 5000 ரெண்டு சினாரியோவில். இப்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்ன கண்டுபிடிப்போம், கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT இஸ் த ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஸோ 12000 டிவைட் பை 2500 15000 டிவைட் பை 5000. ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 இதுக்கு 3. ஓகேவா? ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்துட்டு 2500 யூனிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லிவரேஜ் வந்து 5 times வருது. 3000 யூனிட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிவரேஜ் வந்து 3 times வருது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லிவரேஜ் எப்படி இருந்தால் பெட்டர் கம்பெனி. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த லீவரேஜ் வந்துட்டு அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும், எதனால் இதை கண்டுபிடிக்கிறாங்கன்றது இப்போ நம்ம பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் லீவரேஜ் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், லீவரேஜ் கம்மியாக நடந்தால் என்ன நடக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.